ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி தெர்மோடைனமிக்ஸில் ஒரு கொஷின் பார்க்கலாம். 1 kg of ice at minus 5 degrees Celsius is exposed to the atmosphere which is at 20 degrees Celsius. The ice melts and comes into thermal equilibrium with the atmosphere. Determine the entropy increase of the universe. What is the minimum amount of work necessary to convert the water back into ice at minus 5 degrees Celsius? Cp of ice is 2.093 kilojoule per kg Kelvin and the latent heat of fusion of ice is 333.3 kilojoule per kg. இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 kg ஆஃப் ஐஸ் வந்து -5 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அதை வந்து அட்மாஸ்பியரில் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அந்த அட்மாஸ்பியரோட டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இப்போ அந்த ஐஸும் அட்மாஸ்பியரும் தெர்மல் ஈக்லிபிரியம் அட்டைன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போனா அந்த ஐஸும் வந்து மெல்ட் ஆகி அது வாட்டர் ஸ்டேட்டுக்கு மாறி அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸ்க்கு அட்டைன் ஆகும். அப்போனா தான் அட்மாஸ்பியரோட டெம்பரேச்சரும் வாட்டரோட டெம்பரேச்சரும் சேமாக இருக்கும். அப்போனா அதை வந்து நம்ம தெர்மல் ஈக்லிபிரியம்னு சொல்லுவோம். ஸோ அது அட்டைன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னா என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆஃப் யூனிவர்ஸ், தட் இஸ் சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் யூனிவர்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரெண்டாவது கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் நெசசரி டு கன்வெர்ட் வாட்டர் பேக் இன்டு ஐஸ். மினிமமாக எவ்வளோ ஒர்க் நம்மளுக்கு நம்ம அந்த சிஸ்டத்துக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தோன்னா அந்த வாட்டர் 20 டிகிரி செல்சியஸில் உள்ள வாட்டர் வந்து திரும்ப ஐஸாக -5 டிகிரி செல்சியஸில் உள்ள ஐஸாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிபி ஆஃப் ஐஸ் கொடுத்துட்டாங்க, லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் ஐஸ் கொடுத்துட்டாங்க. பட் சிபி வேல்யூ ஆஃப் வாட்டர் கொடுக்கல. பட் நம்ம கிவன் டேட்டாவில் அதையும் சேர்த்து எழுதிக்கலாம். கிவன் டேட்டா பார்க்கலாம். மாஸ் கொடுத்துருக்காங்க 1 kg. சிபி வேல்யூ ஆஃப் ஐஸ் வந்து 2.093 கிலோஜூல் பெர் கேஜி பெர் கெல்வின். சிபி வேல்யூ ஆஃப் வாட்டர் வந்து 4.187 கிலோஜூல் பெர் கேஜி கெல்வின். லேட்டன் ஹீட்டு வந்து 333.3 கிலோஜூல் பெர் கேஜி. மொத்தம் 3 டெம்பரேச்சர் எடுக்கிறோம். ஏன்னா ஐஸ் வந்து -5 டிகிரி செல்சியஸ் ஐஸில் இருக்குது. அப்புறம் வாட்டர் வந்து 20 டிகிரி செல்சியஸில் இருக்கும். ஸோ ஐஸ் வந்து -5 டிகிரி செல்சியஸ்லேருந்து 0 டிகிரி செல்சியஸ், அந்த 0 டிகிரி செல்சியஸ் தான் மெல்ட்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் அந்த 20 டிகிரி செல்சியஸ் வாட்டராக மாறும். ஸோ அதனால் 3 டெம்பரேச்சர் எடுத்திருக்கோம். T1 -5 டிகிரி செல்சியஸ், அதை வந்து நம்ம கெல்வினாக மாற்றோம்னா 273 வந்து ஆட் பண்ணணும். அப்போனா 268 கெல்வின் வரும். அதே மாதிரி T2 வந்து 0 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273 வந்து 273 கெல்வின் வரும். T3 20 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273 வந்து 293 கெல்வின் வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆஃப் யூனிவர்ஸ் கேட்டிருக்காங்க. இட் மீன்ஸ் சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் யூனிவர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் யூனிவர்ஸோட ஃபார்முலா என்னதுன்னா சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் சிஸ்டம் ப்ளஸ் சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் சரௌண்டிங். ஓகேவா? ஸோ சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் சிஸ்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த சிஸ்டம் வந்து மொத்தம் 3 ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணியிருக்கோம். என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த -5 டிகிரி செல்சியஸ் ஐஸ்லேருந்து 0 டிகிரி செல்சியஸ் ஐஸாக மாறும். அப்புறம் 0 டிகிரி செல்சியஸ் ஐஸ்லேருந்து 0 டிகிரி செல்சியஸ் வாட்டராக மாறும். அப்புறம் 0 டிகிரி செல்சியஸ் வாட்டர்லேருந்து 20 டிகிரி செல்சியஸ் வாட்டராக மாறும். ஸோ மொத்தம் 3 ப்ராசஸ் நடக்குது. இந்த ஹோல் ப்ராசஸ்மே கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நடக்கிறத நம்ம அசியூம் பண்ணிக்கிறணும். ஏன்னா ஒருவேளை ப்ரெஷர் வந்து வேரி ஆகிட்டே இருக்குன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வேரி ஆகுறது தானே அர்த்தம். ஏன்னா இங்கே வந்து அட்மாஸ்பியர் தான் சரௌண்டிங். ஸோ ப்ரெஷர் வேரி ஆகுதுன்னா அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வேரி ஆகுது தான் அர்த்தம். அப்போது இந்த அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வேரி ஆயிடுச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட் அண்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். இங்கே நம்ம எடுத்துருக்கிறது ஸ்டாண்டர்டாக மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து 0 டிகிரி செல்சியஸ்னு எடுத்திருக்கோம். அப்போ ப்ரெஷர் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தால் அந்த நம்ம 0 டிகிரி செல்சியஸ்னு எடுக்க முடியாது. அதனால் நம்ம ஹோல் ப்ராசஸ்மே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான் நம்ம அசியூம் பண்ணிக்கிறணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும் ஐசோபாரிக் ப்ரெஷருக்கு ஐசோபாரிக் ப்ராசஸ்க்கு என்ட்ரோபி சேஞ்சோட ஃபார்முலா தெரியும். ஸோ சேஞ்ச் இன் என்ட்ரோபி இஸ் ஈக்குவல் டு mCp ln T2/T1. இதுதான் ஃபார்முலா ஆஃப் ஐசோபாரிக் ப்ராசஸ். ஸோ அதில் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ΔS1 ஃபஸ்ட் ப்ராசஸில் 2 டெம்பரேச்சர் இருக்குது. ஒன்று -5 டிகிரி செல்சியஸ், இன்னொன்று 0 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்போ நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ΔS1 இஸ் ஈக்குவல் டு mCp. இந்த இடத்துல ஐஸு தான் இருக்குது. ஸோ அதனால் ஐஸ் அந்த இடத்துல ஸ்டேட் வந்து ஐஸ் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால அதனால் ஐஸுன்னு போடுறோம். ஸோ சிபி ஐஸ் ln T2/T1. ஸோ எம்முக்கு பதிலாக 1 kg சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சிபி ஆஃப் ஐஸ் வந்து 2.093 கிலோஜூல் பெர் கேஜி கெல்வின் அண்ட் ln T2/T1. ஸோ T2 வந்து ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி செல்சியஸாக மாறுது. அதனால் 273 கெல்வின். இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து 268 கெல்வின். ஓகேவா?
ஸோ நம்ம ஏன் இதில் வந்து எல்லாருமே யூனிட் போட்டிருக்கோன்னா, யூனிட் போட்டால் நம்மளுக்கு வந்து ஃபைனல் யூனிட் எழுதுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள் கேஜி கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிறது இங்கே கெல்வின் கேன்சல் ஆயிடுது எலங்குள்ளே இருக்குல்ல. அப்போ அது ஒரு நியூமரிக்கல் வேல்யூவாக வரும். இப்போ இங்கே கேஜி கேன்சல் ஆகிட்டு. அப்போ மீதி இருக்கிற யூனிட் என்னது கிலோஜூல் பெர் கெல்வின் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம டேரெக்டாக எழுதிடலாம். ஸோ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி நம்மளுக்கு வர ஆன்சர் 0.039 கிலோஜூல் பெர் கெல்வின். ஓகே, நான் ஏங்க டெல் S2 இஸ் ஈக்குவல் டு ml/T2ன்னு போட்டிருக்கேன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா அது ds இஸ் ஈக்குவல் டு dq/t. அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. ஸோ நம்ம போத் சைடு இன்டெகிரேஷன் பண்ணோம்னா இன்டெகிரேஷன் ஆஃப் ds இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் dq/t. டி கான்ஸ்டன்ட்னால அதை நம்ம அப்படியே வெளியே எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் ஒரே டெம்பரேச்சர் தான் 0 டிகிரி செல்சியஸ்னு. ஓகே, டிஎஸ்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணோம்னா டெல்எஸ்ன்னு மாறும். ஏன் டெல்எஸ்ன்னு மாறுதுன்னா எஸ் வந்து ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன். எஸ் வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா அது இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அதனால நம்ம டேரெக்டாக டெல்எஸ்ன்னு போட்டுடலாம். இதுவும் இன்டெகிரேஷன் ஆஃப் கியூ வந்து ஒரு பார்ட் ஃபங்க்ஷன். அப்போனா அது வந்து ஹோல் பார்த்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்குது. அதனால நம்ம டேரெக்டாக கியூ தான் போடணும். டோட்டல் ஹீட் எவ்வளோ கொடுத்துருக்கு அதை தான் நம்ம போடணும். இல்லைனா டோட்டல் ஹீட் எவ்வளோ வாங்கியிருக்கு அந்த இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 0 டிகிரி செல்சியஸ் ஆஃப் ஐஸ் வந்து 0 டிகிரி செல்சியஸ் ஆஃப் வாட்டராக மாறுறதுக்கு எவ்வளோ ஹீட் வாங்கியிருக்கு அதை தான் நம்ம இங்கே போடுறோம். ஓகேவா? ஸோ அந்த எவ்வளோ ஹீட் வந்து அது அப்சர்வ் பண்ணியிருக்கோன்னா m/L ஏன் போடுறோன்னா இங்கே ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதனால அது கொடுக்குற ஹீட்டை வந்து நம்ம லேட்டன் ஹீட்டுன்னு சொல்லுவோம். ஸோ T2 வந்து 0 டிகிரி செல்சியஸ், அதுதான் 273 கெல்வின். ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுற ஆன்சர் வந்து எவ்வளோ இருக்குன்னா 1.221 கிலோஜூல் பெர் கெல்வின். நெக்ஸ்ட் வந்து ΔS3, அதுதான் வாட்டரில் 0 டிகிரி செல்சியஸ் ஆஃப் வாட்டர் வந்து 20 டிகிரி செல்சியஸ் ஆஃப் வாட்டராக கன்வெர்ட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ அதுவும் ஒரு ஐசோபாரிக், இட் மீன்ஸ் ஐசோபாரிக் ப்ராசஸ். ஏன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் தான் நடக்க போகுது. ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், mCp வாட்டர் ln T3/T2. ஏன்னா இங்கே ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து T3, இனிஷியல் டெம்பரேச்சர் T2. இங்கே ஏன் வாட்டர் யூஸ் பண்ணுறோன்னா இப்போ வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குது, வாட்டர் ஸ்டேட்டில் மாறிடுச்சு. ஸோ அதனால் அதனால தான் இங்கே வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ சேம் நம்ம மாஸோட வேல்யூ வந்து 1 kg. அப்புறம் சிபி ஆஃப் வாட்டர் வந்து 4.187 கிலோஜூல் பெர் கேஜி பெர் கெல்வின். அண்ட் T3யோட வேல்யூ வந்து 293 கெல்வின். அண்ட் T2வோட வேல்யூ வந்து 273 கெல்வின். ஸோ இதெல்லாம் நம்ம ஹோலாக மல்டிப்ளை பண்ணி நமக்கு வர ஆன்சர் எவ்வளோ வரும்னா 0.296 கிலோஜூல் பை கெல்வின். ஏன்னா இங்கே வந்து கேஜி கேன்சல் ஆயிரும். ஓகே, என்ட்ரோபி சேஞ்ச் ஆஃப் அட்மாஸ்பியர் பார்க்கலாம். இட் மீன்ஸ் சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் சரௌண்டிங் தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து சரௌண்டிங் அப்படின்னா அட்மாஸ்பியர், அது வந்து எவ்வளோ ஹீட்டு வந்து ஐஸுக்கு கொடுத்துருக்கு அதை வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ மொத்தம் அந்த ஐஸ் வந்து எவ்வளோ அந்த இதை கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐஸ் வந்து எவ்வளோ ஹீட் அப்சர்வ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஐஸ் வந்து வாட்டரை மாறுறதுக்கு எவ்வளோ ஹீட்டு தேவைப்படும் அதை கண்டுபிடிச்சாலே அதை தானே அந்த அட்மாஸ்பியர் கொடுத்துருக்கோம். ஸோ அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஐஸ் வந்து -5 டிகிரி செல்சியஸில் உள்ள ஐஸ் வந்து 20 டிகிரி செல்சியஸ் ஆஃப் வாட்டராக மாறணும்னா எவ்வளோ ஹீட்டு தேவை, அதுக்கு ஃபார்முலா என்னன்னா mCp ஐஸ் T2 - T1 + ml + mCp வாட்டர் T3 - T2. சரி, இந்த ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஹோல் ப்ராசஸ்மே ஐசோபாரிக் ப்ராசஸ்ன்னு நமக்கு தெரியும். ஐசோபாரிக் ப்ராசஸில் ஹீட்டுக்கான ஃபார்முலா இப்போ டெம்பரேச்சர் வேரி ஆகும் மிஷில் ஹீட்டுக்கான ஃபார்முலா எழுது mCp அந்த ஃபேஸு இன்ட்டு அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ், அதுதான ஃபார்முலா. ஸோ mCpயோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஐஸில் இருக்குது. அந்த ஐஸ் வந்து -5 டிகிரி செல்சியஸ்லேருந்து 0 டிகிரி செல்சியஸாக மாறுது. ஸோ mCp ஆஃப் ஐஸ் இன்ட்டு T2 - T1. செகண்ட் இதில் ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது, பட் டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம், லேட்டன் ஹீட்டை யூஸ் பண்ணணும். இப்போ லேட்டன் ஹீட்டோட ஃபார்முலா m/L. ஓகேவா? ஸோ ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வந்து அதே தான் ஐசோபாரிக் ப்ராசஸில் ஹீட்டோட வேல்யூ எவ்வளோ, m/Cp ஆஃப் வாட்டர் இன்ட்டு இதோட ஃபைனல் டெம்பரேச்சர் T3, இனிஷியல் டெம்பரேச்சர் T2. அதனால அது ரெண்டு உள்ள டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ நம்ம அந்த ஹோல் ப்ராசஸ்மே மாஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சிபி ஆஃப் ஐஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்மளுக்கு ஃபர்தராக வர இதில் வந்து கேஜி கேன்சல் ஆயிரும், கெல்வின் கேன்சல் ஆயிடும். ஸோ ஃபர்தராக வர ஆன்சர் எவ்வளோனா
427.505 கிலோஜூல். ஓகே, இதுதான் -5 டிகிரி செல்சியஸில் உள்ள ஐஸ் வந்து 20 டிகிரி செல்சியஸில் உள்ள வாட்டராக கன்வெர்ட் ஆகிறதுக்கு தேவையான ஹீட். இந்த ஹீட் யார் கொடுக்குது? அட்மாஸ்பியர் கொடுக்குது. அதனால தான் இங்கே நம்ம என்ட்ரோபி கண்டுபிடிக்க மிஸ்டில் -Q/T3ன்னு போடுறோம். ஏன் மைனஸ் தான் அட்மாஸ்பியர் ரிலீஸ் பண்ணுது, அதனால இங்கே மைனஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ -427.505 கிலோஜூல் பெர் 293 கெல்வின். ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் எவ்வளோ வருதுன்னா -1.459 கிலோஜூல் பெர் கெல்வின் வருது. என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆஃப் யூனிவர்ஸ் அதுதான் நம்ம வந்து டோட்டல் ஃபார்முலாவை வந்து ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் சிஸ்டம் ப்ளஸ் சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் சரௌண்டிங். சிஸ்டமோட என்ட்ரோபி என்னது, அந்த 3 வேல்யூ இருக்குல்ல, அதை 3 ஆட் பண்ணோம்னா சிஸ்டமோட சேஞ்ச் இன் என்ட்ரோபி கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி சரௌண்டிங்கோட சேஞ்ச் இன் என்ட்ரோபி நம்ம வந்து கண்டுபிடிச்ச மாதிரி -1.459 கிலோஜூல். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம டோட்டலாக ஆட் பண்ணோம்னா 0.097 கிலோஜூல் நமக்கு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ரெக்வயர்ட் டு கன்வெர்ட் வாட்டர் இன்டு ஐஸ், அதுதான் கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு மினிமமாக எவ்வளோ ஒர்க் கொடுத்தனா திரும்ப இந்த 20 டிகிரி செல்சியஸ் ஆஃப் வாட்டரை வந்து -5 டிகிரி செல்சியஸ் ஆஃப் ஐஸாக மாற்ற முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்க்ரீசிங் ஆஃப் என்ட்ரோபி தெரியும். அது என்ன சொல்லுதுன்னா, சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அந்த சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் யூனிவர்ஸ் வந்து நெகட்டிவாக இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்க்ரீசிங் ஆஃப் என்ட்ரோபி. ஓகேவா? ஸோ சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் யூனிவர்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் யூனிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் சிஸ்டம் ப்ளஸ் சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் சரௌண்டிங். அப்போ சிஸ்டமோட என்ட்ரோபியும் சரௌண்டிங் ஒரு என்ட்ரோபியும் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0. அதுதான் இது மீன் பண்ணுது. ஓகே, இப்போ சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் சிஸ்டம் வந்து ஆல்ரெடி நம்ம அங்கே கண்டுபிடிச்ச மாதிரி இப்போ என்னென்னா வாட்டர் வந்து ஐஸாக மாறுது. அப்போது என்ட்ரோபி ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஏன்னா என்ட்ரோபின்னு என்னது ரேண்டம்னஸ் தான் என்ட்ரோபி. இப்போ வாட்டர் இருக்க மிஸ்டில் ரேண்டம்னஸ் அதிகமாக இருக்கும், சாலிடாக மாற மிஸ்டில் அதோட ரேண்டம்னஸ் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஸோ அதனால தான் இங்கே வந்து நம்ம -1.556 கிலோஜூல் பெர் கேஜி. அப்படி இல்லைன்னா இன்னொரு ரீசன் இருக்குது. இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் வந்து அப்படியே மாறும். அங்கே வந்து ஐஸில் தான் இனிஷியலாக இருந்துச்சு, வாட்டர் வந்து ஃபைனலாக மாறிச்சு. பட் இங்கே வந்து வாட்டர் இனிஷியலாக இருக்குது, ஐஸ் வந்து ஃபைனலாக இருக்குது. அதனால் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் மாறனால இங்கே நெகட்டிவ் சிம்பிள் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஒரே இது தான், அதனால் அதே வேல்யூ தான் போடுறோம், பட் சைன் மட்டும் மாற்றணும். ஓகே, ப்ளஸ் இப்போ வந்து சேஞ்ச் இன் என்ட்ரோபி ஆஃப் சரௌண்டிங் கண்டுபிடிக்கிறதுக்கு சரௌண்டிங் எவ்வளோ ஹீட் அப்சர்வ் பண்ணியிருக்கு டிவைட் பை அதோட டெம்பரேச்சர், அதுதானே அதுக்குள்ளே ஃபார்முலா. ஸோ அது எவ்வளோ ஹீட் அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்கே ஐஸ்லேருந்து எவ்வளோ ஹீட் ரிமூவ் ஆகிருக்கோ அதுவும் அந்த ஒர்க்கு நம்ம கொடுப்போம், அது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா அது எவ்வளோ ஹீட் அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? அதுதான் இங்கே Q2 = W + Q1ன்னு சொல்லியிருக்கோம். இந்த Q1 எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா Qக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா நம்ம ஐஸ் வந்து வாட்ரு வந்து ஐஸாக மாறுறதுக்கு அந்த ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ணும். நம்ம வந்து கொடுத்த ஹீட்டை அப்படியே ரிமூவ் பண்ணால் திரும்ப ஐஸாக மாறிடும். ஸோ அதை தான் இங்கே வந்து Q1 = அதனால தான் Qன்னு போட்டிருக்கேன். ஸோ W + Q/T3 இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than or equal to 0. ஸோ இங்கே -1.556 வந்து அந்த சைடு கொண்டு போகிறோம். அதுக்கப்புறம் டெம்பரேச்சரை மல்டிப்ளிகேஷனில் கொண்டு போகிறோம். ஓகேவா? இந்த டெம்பரேச்சர் என்னது 20 டிகிரி செல்சியஸ், இட் மீன்ஸ் 293 கெல்வின். ஓகேவா? ஸோ இங்கே கெல்வின் கேன்சல் ஆகிடுது. 1.556 × 293 வந்து எவ்வளோனா 455.908 கிலோஜூல். அதுக்கப்புறம் Qவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். Qவோட வேல்யூ ஏன் ப்ளஸில் எடுத்துருக்கோன்னா அட்மாஸ்பியர் வந்து அப்சர்வ் தான் பண்ணுது. சரியா? அட்மாஸ்பியர் வந்து ரிலீஸ் பண்ணலாம். இந்த இடத்துல அட்மாஸ்பியர் அப்சர்வ் பண்ணுது, அதனால தான் Qவோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ 427.505 கிலோஜூல். ஸோ இதோடய நம்ம மைனஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வர ஆன்சர் 28.403 கிலோஜூல். ஸோ மினிமம் ஒர்க் டன் கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா W is greater than or equal to 28.403 கிலோஜூல்னு சொல்கிறாங்க. அப்போது மினிமமாக அதோட மினிமம்னா நம்ம வந்து 28.403 கிலோஜூல் ஒர்க் கொடுத்தோன்னா அந்த வாட்டரை வந்து திரும்பி ஐஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போனா மினிமம் ஒர்க் டன் எவ்வளோ 28.403 கிலோஜூல் தான்.
ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.